குடிப்பழக்கமே இல்லாத ஒருவர் விற்பனை செய்த சாராயத்தால் துயரப்புறமாக மாறியிருக்கிறது கருணாபுரம். குறைந்த விலை என்ற வலையை வீசி ஏழை தொழிலாளர்களை மது மயக்கத்தில் வைத்திருந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாகி போன பின்னணியை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி என்றாலே கள்ளச்சாராயம் என்ற முத்திரை இப்போது மட்டுமல்ல, முன்பே இருந்திருக்கிறது. கல்வராயன் மலைதான் கள்ளச்சாராய மாஃபியாக்களின் பிரைம் ஸ்பாட். மலை முழுவதுமே வெவ்வேறு இடங்களில் ஊரல் போட்டு சாராயம் காய்ச்சி வருகிறது இந்த மாஃபியா கும்பல். இதை தடுக்க தொடர்ந்து கள்ளச்சாராய வேட்டையை நடத்தி வருகிறது காவல்துறை. ஆனாலும் கல்வராயன் மலையில் கண்கட்டி வித்தை காட்டி வருகிறது கள்ளச்சாராய மாஃபியா. அடிக்கடி கல்வராயன் மலையை சுத்து போடும் காவல்துறை சாராய ஊழல்களை கண்டுபிடித்து அழிக்கிறது. மலை மீது ட்ரோன்களை பறக்கவிட்டு கண்காணிப்பதும் உண்டு. இதையெல்லாம் மீறித்தான் கருணாபுரத்தை சோகமாக்கி இருக்கிறார்கள் கள்ளச்சாராய மாஃபியா கும்பல். இப்போது கள்ளச்சாராயம் என்று சொல்ல முடியாது, விஷச்சாராயம் என்று தமிழ்நாடு அரசே கூறுகிறது. கருணாபுரம் சோக சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50ஐயும் கடந்துவிட்டது. வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கிறது. காவல்துறையின் குற்றப்பட்டியலில் A1 என்ற இடத்தில் இருப்பவர் கோவிந்தராஜ். கண்ணுக்குட்டி என்ற செல்லம் கொஞ்சம் இந்த பெயருக்கு சொந்தக்காரர் தான் கோவிந்தராஜ். கருணாபுரத்தைச் சேர்ந்த இவர் துவக்கத்தில் மரத்தடியில்தான் பாக்கெட் சாராயம் விற்றுள்ளார். கண்ணுக்குட்டியின் இலக்கே சுமை தூக்குவோர், கட்டுமான தொழிலாளர்கள் என கூலி தொழிலாளர்கள் தான். 50 ரூபாய் என மலிவு விலை போதை கிடைத்ததால் விற்பனை அமோகமாகி இருக்கிறது கண்ணுக்குட்டிக்கு. வசூல் கொழித்ததால் வீட்டின் அருகிலேயே ஒரு குடிசை அமைத்து குடோனாகவும் கடையாகவும் மாற்றியுள்ளார். மனைவி விஜயா, சகோதரர் தாமோதரன் என குடும்பத்தினரும் இந்த தொழிலில்தான் உள்ளனர். கோவிந்தராஜுக்கு குடிப்பழக்கம் இல்லை என்பதால் தம்பி தாமோதரன் தான் சாராயத்தை குடித்து பார்த்து ஆய்வு செய்து வாங்குவாராம். பாண்டிச்சேரியில் இருந்தும் பாக்கெட் சாராயம் வந்து சேருமாம் கண்ணுக்குட்டிக்கு. இவரது சப்ளையர்களில் ஒருவரான சின்னதுரை கடந்த 17ஆம் தேதி மாதேஷ் என்பவரிடமிருந்து மெத்தனால் வாங்கியுள்ளார். மாதேஷ் ஆந்திராவில் உள்ள கெமிக்கல் நிறுவனங்களிலிருந்து வாங்கி வருவார். இதை கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு சப்ளை செய்துள்ளார் சின்னதுரை. இதை வழக்கம் போல குடித்து டெஸ்ட் செய்த தாமோதரன் வழக்கத்தை விட மிக காட்டமாக இருப்பதாகவும் கெட்டு போயிருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் உயர் ரக சரக்கு என கூறி விற்குமாறு கூறியுள்ளார் சின்னதுரை. வழக்கமாக சப்ளை செய்ததும் முழு பணத்தையும் வசூலிக்கும் சின்னதுரை தனது மெத்தனால் விற்பனை வரலாற்றிலேயே முதல் முழு தொகையையும் வாங்காமல் முன்பணம் மட்டுமே வாங்கியிருக்கிறார். விஷச்சாராய மரண வழக்கில் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா, சகோதரர் தாமோதரன், இவர்களுக்கு மெத்தனால் விற்ற சின்னதுரை, இவருக்கு மெத்தனால் விற்ற புதுச்சேரி மாதேஷ், சின்னதுரையின் நண்பர்கள் ஜோசப் ராஜா, மதன்குமார் அடுத்தடுத்து கைது செய்துள்ளது சிபிசிஐடி.